இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதில் நீங்க தலையிடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. ஐயோ, மாமா, அம்மா கண்ணில இருந்து கண்ணீர் வருதுன்னா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். அவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. வெளியே சொல்ல முடியாத அவங்க வேதனைய இப்போ உங்களால தான் சரி பண்ண முடியும் மாமா. அவங்க உங்களை நினைச்சுதான் கலங்கி போய் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க மாமா. மாமா, நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க. நீங்க முதல்ல போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்க. போங்க மாமா. ஆதி, என் மேல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் எப்படிம்மா உங்க மேல வருத்தப்பட முடியும்? நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆதி. என்னோட நம்பிக்கை, தைரியம், கௌரவம் எல்லாமே நீதான். ஆதிக்கடவுர் பரம்பரையோட எதிர்காலமே நீதான் ஆதி. இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருக்கிற இந்த பேரு, புகழ், சொத்து, சுகம் அத்தனையும் என்னை விட்டு போனாலும் நான் கலங்க மாட்டேன். ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன இடைவெளி வந்தா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது ஆதி. அதை தாங்கிக்கிற சக்தி இந்த அம்மாவுக்கு இல்ல. என்னம்மா இது? எந்த காலத்திலும் அப்படி ஒரு சூழ்நிலை வராதுமா. நான் எப்பவும் உங்களோட ஆதிதாம்மா. நீங்க எப்பவும் கண் கலங்க கூடாது. என் அம்மாவுக்கு எப்பவும் கம்பீரம் தான் அழகு. நான் எப்பவும் உங்களை கம்பீரமா தான் பார்க்கணும். சரி ஆதி, கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம திரும்பி போக கூடாது. நீ பொறுமையா சாமி கும்பிட்டுட்டு வா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம். என்ன ஆதி? ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்க சம்மதம் இல்லாம உங்க விருப்பத்துக்கு மாறான எதனா பண்ணிட்டா என்னை வெறுத்து ஒதுக்கிடுவீங்களாமா? சூழ்நிலைக்கு அடிமையாகிறவன் இல்லை என் மகன் ஆதி. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு நாளும் எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய மாட்ட. எதுக்காக கண் கலங்குற? அம்மா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, என்ன பண்ண போறேன்னு நினைச்ச அழறியா? நானும் அம்மாவும் உங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. உங்க ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க மாமா. ஆனா நான் இப்ப சொல்றேன், எங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். என்ன விட்டு கொடுத்துருங்க மாமா. அப்படியெல்லாம் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அம்மாவையும் தான் கட்டின பொண்டாட்டியையும் ரெண்டு கண்ணா நினைச்சு காப்பாத்துறவன் தான் நேர்மையான ஆம்பளை. நான் நேர்மையான ஆம்பளை. வா போய் சாமி கும்பிடலாம்.
ஆதி மாமா என்ன பார்த்தாலே திட்டுவாரு. என்ன பண்றது? அத்தையும் மித்ராக்காவும் தடையா இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. தடையும் இல்லாம போனா அவங்க என்ன திட்டுவாங்களே. ஷோ. உமா, என்னடி உனக்கு வந்த சோதனை? சரி, எப்படியாவது சமாளிப்போம். ஆதி மாமா காதல் கிஃப்ட் எல்லாம் எங்க வச்சிருக்காரோ? எப்படி கண்டுபிடிக்க போறனோ? மாமா, உங்களுக்காக நான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேனா? நீங்க கேட்கலதான், இருந்தாலும் நான் போட்ட காஃபி மாமா. எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். முதல்ல இங்கேருந்து வெளியே போ. கோபப்படாதீங்க மாமா. காஃபி எப்படி இருக்குன்னு நீங்க குடிச்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க மாமா. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? ப்ளீஸ் மாமா. குடு. ஏய், மாமா, என்ன பண்ற? மத்த கப்பல டிசைனா இருக்கு, ஆனா இந்த கப்பு சாதாரணமா இருக்கு. இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன் மாமா. முதல்ல அந்த கப்பு கீழே வை. தேவையில்லாத வேலை பார்க்காத. கிளம்புங்க இருந்து. என்ன மாமா, இந்த கப்பை கையில எடுத்து பார்த்ததுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இந்த கப்ல அப்படி என்ன மாமா இருக்கு? அதை வச்சுட்டு வெளியே போன்னு சொல்றேன்ல. சரி. உமா கரெக்டா காஃபி கப்பை எடுத்துட்டு வந்துருவாளா ஆண்டி? அவளா? சாப்பிடுற பொருள் இந்த வீட்ல எங்க எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துருவா. ஆனா இது காஃபி கப்பாச்சே, அதான் யோசனையா இருக்கு. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அந்த காஃபி கப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தடயம். அந்த தடயத்தை வச்சுதான் சமையல்காரியோட தலைய உருட்ட போறோம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன மித்ரா இது? முதல்ல அந்த காஃபி கப்பு தான் நாம தேடுற தடயமானே நமக்கு இன்னும் தெரியாது. அந்த தின்னி மூட்டை இப்படிதான் எதையாவது பார்த்துட்டு இது அங்க இருக்கு, அது இங்க இருக்கு, இது அங்க இருக்குன்னு இது நம்மள போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பா. அவ பேச்சில நம்பி எந்த முடிவுக்கும் வர முடியாது. முதல்ல காஃபி கப்பு வரட்டும், அதுக்கப்புறம் அதை நம்ம தேடுற தடயமானு நம்ம முடிவு பண்ணலாம். அத்தை, மித்ராக்கா, நான் கப் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டி, ஆதி ரூம்ல இருந்து ஒரு காஃபி கப்பு தானே கொண்டு வந்திருக்க? என்னமோ ஜெயிச்சு பெரிய மெடல் கப்பு கொண்டு வந்த மாதிரி ஃபீலிங் குடுக்குற. சரி, அந்த கப்பை கொடு பார்க்கலாம். இந்த கப்பல எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லையா ஆண்டி? ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. குடு. ம்.